ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கடல மாவு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போண்டா பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கலந்துக்கலாம். நான் கடல மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். சோடா 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு தடவை நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாவில் சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவோட பதம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. போண்டாவை இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போண்டாவை வெளியே எடுத்துக்கலாம். இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.